ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். முக்கியமாக வந்து கேர்ள்ஸ் அண்ட் விமென்ஸ்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நம்மளோட சேனலில் வ்ளாக் அண்ட் வந்து யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ், அதுக்கப்புறமா க்ளீனிங் டிப்ஸ், இது எல்லாமே வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கும். ப்ளீஸ் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் பவுடர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்துட்டு ஆம்லேட்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஷெல்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 முட்டையோடது வந்து வச்சுக்கோங்க. உங்களோட அளவை பொறுத்து எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு உரமாக தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ உங்களோட செடியினோட அளவை பொறுத்து நீங்கள் எக்ஷெல் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு கேரி பேக்லேயோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு அதை அரைக்கணும். பட் ஆனால் அரைக்கும் போது கண்டிப்பாக வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி சுண்ணாம்பு வாசம் புகையாக வந்துட்டு வரும். ஸோ மேபி அலர்ஜி இருக்கவங்க தயவு செஞ்சு வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுடர் வந்து கிடச்சிடும். நம்ம வீட்டில் இருக்க செடிங்களுக்கு உரமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா பூ பூக்கும். அதே மாதிரி காய்கறி செடிகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து பார்க்கலாம். நம்மளோட மிக்சர் ஜார்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பிளேடெல்லாம் வந்து கடையில் கொடுத்து நம்மளால் ஷார்ப் பண்ண முடியாது. இதே கத்தி, அருகாமனை இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஷார்ப் பண்ணிடலாம். பட் இதெல்லாம் வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க கல்லுப்பு வச்சே வந்து ஷார்ப் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து கல்லுப்பு எடுத்துகிட்டு அது நல்லா வந்து 2 ஓட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடர் ஆயிரும். அந்த உப்பை நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டாம். நீங்கள் ரெகுலராக வந்துட்டு சால்ட் உப்பு யூஸ் பண்ணுவீங்க பாருங்கள், அது கூட வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணும்போது வந்துட்டு நல்லா ஷார்ப்னஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மிக்சர் ஜாரில் இருக்க பிளேடு வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் முட்டை ஓடு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் 2 ஓட்டு ஓட்டினீங்கனாலும் பிளேடு வந்து ஷார்ப்பாகும். ஸோ 2 டைப்பில் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். என்னோட உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து லாஸ்ட் கிச்சன் டிப்ஸ் வீடியோவில் வந்து முருங்கை உப்பு ரெடி பண்ண பாருங்க, அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கல்லுப்பில் தான் நான் சால்ட் உப்பு ரெடி பண்ணதுனால கலர் அப்படி இருக்குது. உங்களுக்கும் அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிச்சன் டிப்ஸ் வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருப்போம் பாருங்க, அதில் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து பார்க்கலாம். இப்போ மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வந்து மண் சட்டி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமாக வந்து நான்வெஜ் குழம்புகளுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் பாத்திரம்லாம் வந்துட்டு சீக்கிரமாகவே எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம சமைக்கும் போது வந்துட்டு அந்த சமையலில் வந்துட்டு நம்மளோட அந்த எடுத்து வச்சிருக்க பாருங்கள், அந்த எண்ணெயோட வாடை வரும். அந்த கிரேவி அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு முடிஞ்சுது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து அரிசி மாவு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கோங்க. சட்டி நல்லா சூடாக சூடாக அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் வந்து எடுத்துக்கும். இதை நீங்கள் வந்து ஆயில் டிஸ்பென்சருக்கு பாருங்கள், அதுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் டிஸ்பென்சர் உள்ளே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே அரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் எடுத்துக்கும். சேம் ப்ரொசீஜர் தான் இந்த மண் சட்டிக்கும். நீங்கள் ஹீட் பண்ண அந்த எண்ணெயை ஃபுல்லாகவே எடுத்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படி இல்லாத பட்சத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணெய் பிசுக்கு வந்துட்டு இருக்காது. நம்ம செய்கிற சமையலும் வந்துட்டு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக வந்துட்டு இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு வந்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் மோஸ்ட்லி டஸ்ட்பின் எல்லாமே கிச்சனில் தான் வந்து வச்சுருப்போம். அது நம்ம குப்பை போடும்போது எப்படி ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா தான் வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே டஸ்ட்பின்குள்ளே கீழே வந்து தண்ணி கோர்த்த மாதிரி வந்துட்டு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மொந்தமாக வந்து நியூஸ் பேப்பர் வந்துட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்லேயே வந்துட்டு நியூஸ் பேப்பர் போடும்போது வந்து தண்ணி கோக்காமல் இருக்கும். இந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் போட்டோன்னே கொஞ்சமாக கம்ஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக தண்ணியில் கலந்துட்டு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டீங்கன்னா ஒரு 5 minutesல வந்து அதெல்லாம் காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கார்பேஜ் கவர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நீங்க 2 days ஆனாலுமே வந்துட்டு அந்த நீர் கோர்க்கிறது, அதுக்கப்புறமா ஸ்மெல் எல்லாம் வராம இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்னன்னு வந்து பார்க்கலாம். என்னதான் வந்துட்டு நான் வந்து தயிர், எண்ணெய் அது இதுன்னு போட்டாலுமே வந்துட்டு எனக்கு சப்பாத்தி வந்து ரொம்பவே ஹார்டாக தான் வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி வந்து சப்பாத்தி செஞ்சு பாருங்க. நான் தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அழகாக இந்த மாதிரி வந்து 4 பக்கமும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
அழகாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து வாத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி போட போகிறதுக்கு முன்னாடி கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணும். ஹீட்லேயே போட்டு 2 பக்கமும் பிரட்டி எடுத்திங்கன்னா மட்டும்தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிசையும் போதுமே வந்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் வந்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா ட்ராவலுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து லேயராக சூப்பர் சாஃப்டாக வந்துட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சப்பாத்தி போட்டதுக்கப்புறமா அதை வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ எந்த இழுப்புக்கு போட்டாலும் அந்தளவுக்கு வந்து கர்ச்சீப் மாதிரி வந்து மடிஞ்சிட்டு போகும். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அழகாக லேயராக சூப்பராக வந்துட்டு இருக்கும். எங்கள் வீட்டில் ரெகுலராக நான் இந்த மாதிரி தான் வந்து சப்பாத்தி போடுவேன். நீங்களும் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளேயுமே இந்த பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு மொய்னு ஆயிரக்கணக்கில் வந்துட்டு வண்டு பூச்சி வந்துடும். நம்ம என்னதான் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சாலும் என்னதான் வந்து ஏர்டைட்டாக போட்டு வச்சாலுமே அந்த வண்டு எங்கிட்ட இருந்து வருதுன்னே வந்துட்டு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இது ரெண்டுமே வண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் வந்து சங்கட்டப்படாமல் இந்த மாதிரி கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் சூடேற அளவுக்கு வந்துட்டு வறுத்துக்கோங்க. வாசனை வரணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் லைட்டாக சூடானா மட்டும் போதும். அதுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றி ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே அதில் வந்துட்டு வண்டு வராது. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தட்டைப்பயிருக்கும் வந்துட்டு பொருந்தும். ஸோ பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு கொள்ளுப்பருப்பு இது 3த்துக்குமே வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டு எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்துட்டு சர்க்கரை உப்பு அதுக்கப்புறமா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு கிலோ அந்த மாதிரிலாம் வாங்கி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பூன் போட்டு வச்சாதான் நமக்கு வந்து யூஸ் பண்ணும்போது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஸ்பூன் போடும்போது உள்ளே வந்துட்டு போகவே போகாது. ஸோ வெளியில் கொஞ்சமாக நீட்டிகிட்டு இருக்கும். அதே மாரி நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பக்கமாக தூக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கும் போது அந்த பாட்டில் கீழே விழுந்து உடையறக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த ஸ்பூனோட அடிப்பகுதி இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியை உள்ளே இந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஈஸியாக வந்துட்டு உள்ளே போயிடும் ஷார்ப்பாக இருக்கனால. அதுக்கப்புறமா நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு வந்து பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த வேர்க்கடலை வந்துட்டு சட்னிக்கு பொரியலுக்கு குழம்புக்கு கிரேவிக்குன்னு வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால நிறைய குவான்டிட்டி வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை வந்துட்டு ஒரே டைமில் வறுத்து தோல் உரிச்சு வைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் வந்து சிரமமான வேலை தான். அதை ஈஸியாக எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்பயும் போல் வந்துட்டு வேர்க்கடலையை வந்துட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது பேக் துணிப்பை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு கிளாத் தான் வந்து இருந்துச்சு. அதில் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா போட்டுட்டு நல்லா ஜென்டிலாக இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி வந்துட்டு தேய்ச்சி விடுங்க. ரொம்ப வந்து அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. அழுத்தி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா கடலை எல்லாமே வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி லேசாக வந்து தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டுற சாரணி இருக்கும் பாருங்கள், இது இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்க, அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி சலிச்சிட்டிங்க அப்படின்னா தோல் தனியாக கடலை தனியாக வந்துட்டும். இது வந்து இடமும் மெஸ்ஸி ஆகாது, ஈஸியாகவும் வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி நான் வந்து அழுத்தி தேய்க்க வேணாம்னு சொன்ன பாருங்க. எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடலை உடஞ்சிது அப்படின்னா அதில் இருக்க குட்டி கேப்புக்குள்ளே வந்து கடலை போயிடும். ஸோ அது வந்துட்டு திருப்பி வேலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் லேசாக துணியில் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இது எல்லா டிப்ஸுமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.